ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க. நம்புறேன் எல்லோரும் நல்லா இருப்போம். ஜேஎஃப்எம் வியூஸ் திருப்பி நம்ம மறுபடியும் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப வந்து வெயிட் போட்டேன். நம்ம ட்ராவல் விலாக்ஸ் ஆகட்டும், ஃபுட் விலாக்ஸ் ஆகட்டும் ரொம்ப வெயிட் போட்டிருந்தேன். எனக்கே வந்து பிடிக்கலங்க. சரி திருப்பி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் வந்து வீக்லி ஒன்ஸ் மண்டே வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. என்னோடய வெயிட்டும் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன்றதையும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. இதில் தப்பும் இருக்கலாம், ரைட்டும் இருக்கலாம். மேபி இது அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்றதை மட்டும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து வெயிட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு வெயிட் வந்து என்ன இன்றைக்கி இருக்குதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுது, ஏண்டா இதே மாதிரி தான் 2 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன், எங்கப்பா வீடியோ போட்ட ஆளக்கானா, நீ தான் திருப்பி இன்னொரு வாட்டி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி வீடியோ நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஃபாலோவும் பண்ணுறேங்க. வெயிட் பயங்கரமாக ஏறிடுச்சு. ஸோ இந்த வாட்டியும் நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான், என்னோடய கோல் வந்து மசில் பில்டிங்காக இருக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் வெயிட் லாஸ் மட்டும் தான். ஒர்க் அவுட்டும் நான் வந்து அவ்வளோவா பண்ணுவேனான்னு கேட்டால் தெரியல. ஸோ என்னோடய இதில் வந்து நான் என்ன மெயினாக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கார்டியோ மட்டும் தான் மெயினாக வச்சுருக்கேன். சைக்கிளிங் ப்ளஸ் வந்து த்ரெட்மில்லில் வந்து வாக் பண்ணுறது. அது எவ்வளோ செகண்ட்ஸ் பண்ணுறேன், எவ்வளோ கலோரிஸ் வந்து பர்ன் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிறேன்றதை உங்களுக்கு நான் வீக்லி வைஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி அந்த வீக் வந்து என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன், நான் ஃபுட் எடுக்க போகிறதுல ஏதாவது சேஞ்ச் இருக்குமான்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது வந்து வெயிட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த ஒர்க் அவுட் வீடியோஸ் வரும். அதுக்குன்னு ஃபுட் விலாகு ட்ராவல் விலாக் வராதுன்னு இல்லை, அதுவும் வரும். ஓகே, இது தள்ளிக்கோ. வெயிட் பார்க்கலாம். வெயிட்டு 82.6 இருக்குங்க. நீனும் பார்க்கலாம். ஓகே, இப்போ வெயிட் பார்த்திங்கன்னா 82.6 இருக்குது. ஸோ நம்மளோட கோல் வந்து என்னவாக இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, வெயிட்டை வந்து கம்மி பண்ணுறது, மசில் பில்ட் பண்ணுறது கிடையாது. சொல்லு. சரி, ஓகே. 18.4 நம்மளோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் மட்டும் தான், மசில் வந்து பில்ட் பண்ணுறது கிடையாது. பட் வந்து ஆனாலும் நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அந்த வெயிட் ட்ரைனிங் பக்கம் போகாமல் இருக்க முடியாது. பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வெயிட் லாஸ் தான் மெயின் மோட்டோவை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி சைக்கிளிங் த்ரெட்மில்லில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மாதம் ஆயிடுச்சு நம்ம ஜிம்முக்கு போயிட்டு. ரொம்ப மாதம் கழித்து நம்ம திருப்பி வந்து ஜிம்முக்குள்ளே என்டர் பண்ணியிருக்கோம். வெயிட் எதுவுமே தூக்க முடியலை. ட்ரை பண்ணி பார்த்தேன், எனர்ஜி இல்லாத மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது. வாக்கிங்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இருந்தாலும் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சிரிக்கு நான் பேச நான் உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து என்னோடய வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஜேஎஃப்எம் வியூஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் இல்லை, ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் மண்டேயில் நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன், எவ்வளோ வந்து வெயிட் இருந்துச்சு, அந்த வெயிட் வந்து குறைஞ்சிருக்கா இல்லையா, அப்படி குறையலைன்னா என்ன ஒர்க் அவுட் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிகிட்டே வரேன். ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு ஒரு டயட்குள்ளே போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி, நம்மளுக்கு என்னென்னலாம் தோணும் அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜேஎஃப்எம் வியூஸ், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, மேபி இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஸோ நான் சொல்கிறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, என்ன ஒர்க் அவுட் பண்ணிங்க, என்ன டயட் ஃபாலோ பண்ணிங்கன்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்சா. ஓகேவா? முடிஞ்ச அந்த சென்ஸ் எல்லா கமெண்ட்டுக்கும் இல்லை, கமெண்டே இப்போ வர்றதில்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு வீக்கில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் மண்டேயில் நான் அப்டேட்டோடு வரேன். இந்த தடவை கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி குறிக்கோளாக இருக்கேன். ஸோ இது வந்து நான் அவ்வளோ வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ஆக்சுவலாக இவ்வளோ மாதத்தில் நான் வெயிட் கம்மி பண்ணணும், ஸோ இவ்வளோ டேஸில் நான் கம்மி பண்ணணுன்றதை இந்த வாட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணல. பட் நான் எடுக்கிற ஃபுட்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ண போகிறேன். நம்ம பாடி எப்போ சேஞ்ச் ஆகுதுன்றதை நான் பார்க்குறக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ அது வீடியோவை பண்ணி வச்சா ஃப்யூச்சரில் நான் பார்க்குறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காக இது வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஜேஎஃப்எம் வியூஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் மீட் பண்ணலாமா?
நெக்ஸ்ட் வீக்கில் நான் உங்களுக்கு அப்டேட்டோடு வரேன். என்னோடய வெயிட் எவ்வளோ இப்போ இருந்துச்சு, அப்புறமேட்டு என்ன ஒர்க் அவுட் பண்ணேன், என்ன ஃபுட்ஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்க போகிறேன்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்க போகிறேன்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பை ஜே ஃபங்கஸ். ரொம்ப சேட்டை பண்ணிடுறேன். இன்னும் ஒரு 2 அடி கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும். ஓகே, பை 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 பாய் சொல்கிறேன். பாய் சொல்கிறேன்.